பிசினஸ் பக்கங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது மாலிகாவின் கேளுங்க கதை கேளுங்க. மானஸ் எழுதிய கோடைக்கால மின்மினி அத்தியாயம் 61. என்னிடம் சிறப்பான தனித்திறமை என்று எதுவுமே இல்லை. என்னிடம் இருப்பது ஆர்வம் மட்டுமே. ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் வரிகள். இரவு மணி 11 தாண்டி சென்று கொண்டிருக்க தன் லேப்டாப்பில் மூழ்கியிருந்தாள் சாதனா. இன்று மீரா வேறு உடல்நிலை சரியில்லாமல் அலுவலகத்திற்கு வரவில்லை என்பதால் இவளுக்கு கொஞ்சம் வேலை அதிகமாக இருந்தது. ஓரளவிற்கு முடித்து வைத்தால் மறுநாள் மீராவிற்கு சௌகரியமாக இருக்கும் என்று இன்னும் உறங்காமல் வேலை செய்து கொண்டிருக்கிறாள். மீராவின் உடல்நிலைக்கு என்ன ஆனது என்றே அவளுக்கு தெரியவில்லை. அவளுக்கு அழைத்து பார்த்தும் அவள் எடுக்கவில்லை. அதனால் அவளிடம் பேசவும் முடியவில்லை. என்ன ஆனாலும் தன் அழைப்பை ஏற்காமல் இருக்க மாட்டாள். போன் எடுத்து பேச முடியாத அளவிற்கு உடல்நிலை மோசமோ என்று பயந்து கொண்டிருந்தாள் சாதனா. ரகுவும் காலையில் கொஞ்ச நேரம் மட்டுமே அலுவலகம் வந்திருந்தான். மதியம் வரவே இல்லை. காலையிலேயே மீராவை பற்றி கேட்டபோது, கொஞ்சம் ஃபீவர்மா, வாமிட் வேற பண்ணிட்டா, அதனால நல்லா தூங்கிக்கிட்டு இருக்கா என்றான். ஆனால் மாலை அழைத்த போதும் எடுக்கவில்லை. இவ்வளவு நேரமா தூங்குவாள் என்று அவள் மனம் பதைத்தது. மீராவை பற்றிய நினைவுகளோடு வேலை செய்து கொண்டிருந்த போது அவளுக்கு ஏதோ சத்தம் கேட்டது. அதுவும் பின்பக்க தோட்டத்தில் சத்தம் கேட்க பயந்து விட்டாள் சாதனா. தோட்டத்து புற்களின் சலசலப்பு சத்தம் கேட்க எழுந்து தன் அறையின் ஜன்னலை கொஞ்சமாக திறந்து பார்த்தாள். அங்கேயோ யாரும் இருப்பது போன்ற அறிகுறியே இல்லை. ஒருவேளை தனக்கு மனப்பிரமையோ என்று எண்ணிக்கொண்டு மீண்டும் வந்து அமர்ந்து வேலை பார்க்க தொடங்கினாள். திரும்பவும் அவளுக்கு ஏதோ சத்தம் கேட்க அவள் இம்முறை விளையாட்டாக எண்ணாமல் தந்தையை எழுப்பி சொல்லிவிடலாம் என்று நினைத்து கொண்டு ஜாக்கிரதையாக அறையை விட்டு வெளியில் வந்தாள். அப்போது ஒரு உருவம் தன் படுக்கை அறைக்குள் நுழைவதைக் கண்டு திகைத்தாள். கத்தி தந்தையை அழைத்து விடலாமா என்று வாயை திறந்தவளுக்கு அந்த உருவத்தின் உயரம் புத்தியில் உரைக்க அதிர்ந்து பின்னாலேயே சென்றாள். அவள் அறையில் உறங்கிக் கொண்டிருந்த அவள் அம்மாவிடம் அந்த உருவம் சென்றது. தலை முதல் கால் வரை தன் உடையால் மறைத்து கொண்டிருந்த உருவத்தின் பின்பக்கத்தை பார்த்தாள். அவள் கொண்டிருந்த சந்தேகம் உறுதியானது. சுவற்றின் பக்கம் முகத்தை காட்டி படுத்திருந்த அவள் அம்மாவிடம் சென்று, சாதுக்குட்டி, சாது செல்லம் என்ற அஸ்கி வாய்ஸில் அழைத்தது அந்த உருவம். தன் தலையில் அடித்து கொண்டவள் வேகமாக அவனை நெருங்கி அவன் வாயை பொத்தினாள். அவன் திகைத்து திரும்பி பார்க்க அது சித்தார்த் என்று நன்றாகவே கண்டுகொண்டாள். இவளை கண்டதும் ஈ என்று இழித்தவன், நீ எங்கண்ணா, அப்போ இது யாரு என்று கேட்டுக்கொண்டே அவள் அம்மாவை பிடித்து திருப்பி பார்க்க முயன்றான். நங்கென்று அவன் தலையில் கொட்டி அவனை தரதரவென்று வெளியில் இழுத்து வந்தாள். இன்னும் அவளை கண்டு அவன் இழித்து கொண்டே இருக்க, முதல்ல வீட்டை விட்டு வெளியே போ என்றாள். என்ன சாது, உன்கிட்ட பேசலாம்னு ஆசையா வந்தா இப்படி துரத்துற? கடுப்பாகிடுவேன் சொல்லிட்டேன். என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க நீ? யாராவது பார்த்தா என்ன நினைப்பாங்க? என் கேரக்டரே அசாசினேட் ஆகிடும். யாரும் பார்க்க மாட்டாங்க செல்லம், ப்ளீஸ் 2 minutes பேசலாம். அவளோ அவன் கையை பிடித்து பால்கனி பக்கம் இழுத்துச் சென்றாள். கீழே கதவை திறந்து விட்டா கீழ் ரூம்ல தூங்கிட்டு இருக்கிற அப்பாவுக்கு சத்தம் கேட்டுடும். இப்படியே குதிச்சு போய் தொலை. வந்த வழியிலேயே போக சொல்றியா செல்லம்? செல்லம் கில்லம்னு சொன்ன பல்ல பேத்துடுவேன் பார்த்துக்கோ. அவனோ அவளை கண்டுகொள்ளாமல் அப்படியே பால்கனியின் தரையில் சாய்ந்து அமர்ந்து கொண்டான். ஏண்டா என்ன படுத்துற என்றவள். ஆமா, நீ எப்படி இங்க? எப்போ திருப்பூர்ல இருந்து வந்த? அதுக்குள்ள லீவா இல்ல வேலையை விட்டுட்டியா? கோபமாக கேட்டாள். எனக்கு பிடிக்கல சாது, என்ன பண்ணட்டும்? உனக்கு எதுதான் பிடிக்கும்? சாதுதான் பிடிக்கும். அவள் கன்னம் பிடித்து கிள்ளினான். அவன் கையை தட்டி விட்டாள். அண்ணன் சொல்றதுதான் கரெக்டு. ஏய், முதல்ல அவன் அண்ணன்னு சொல்றதை நிறுத்து, அத்தான்னு சொல்லி பழகு. இப்போ அதுதான் ரொம்ப முக்கியம் பாரு. உங்க அண்ணன் சொல்ற மாதிரி நீ ஒரு சோம்பேறி, உனக்கு வேலை செய்யவே பிடிக்காது என்றாள் கோபமாக. என்கிட்ட ஒரு பிஸ்னஸ் ஐடியா இருக்கு. இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும் கிடைச்சிட்டா நான் அதை ஆரம்பிச்சிடுவேன். ஓ, அந்த பணத்துக்காகத்தான் எங்க வீட்டில் திருட வந்தியா? சாரி, எங்க வீட்டில் அவ்வளோ பணம் எல்லாம் இல்லை. தலை சாய்த்த அவளை பார்த்து, ஆமா, திருடத்தான் வந்தேன், ஆனா பணம் இல்லை, உன் மனசு என்றான். அது எப்படிடா? அது சம்பாதிக்க துப்பு இல்லை, லவ் டைலாக் மட்டும் பொழந்து கட்டுற. அதுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம்? ஆமா, உனக்கும் சம்பாதிக்கிறதுக்குமே சம்பந்தம் இல்லைதான். நீயும் இதையே பேசாத சாது. அப்போ வேற எதை பேச சொல்ற? என் பின்னாடியே கிட்டத்தட்ட 5 வருஷமா சுத்திக்கிட்டு இருக்க. அப்போ இருந்தே நீ வெட்டியாதான் இருக்க. நீ என்னை விட 4 வருஷம் பெரியவன். நானே சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டேன். நீ இன்னும் அப்படியே தானே இருக்க. அப்போ சம்பாதிக்கலனா என்ன கல்யாணம் பண்ணிக்க மாட்டா இல்ல? அவனை மேலும் கீழும் பார்த்தாள். நிச்சயமா மாட்டேன். நான் இல்ல, எந்த பொண்ணுமே கல்யாணம் பண்ணிக்க மாட்டா. அப்போ உங்க எல்லாருக்கும் பணம் தான் முக்கியம் இல்ல?
இல்ல, சம்பாதிக்கிற பொறுப்பா இருக்கிற ஆம்பள தான் முக்கியம். அவன் இறுக்கமாக அமர்ந்திருக்க, கொஞ்சம் இடைவெளி விட்டு அவளும் அமர்ந்தாள். இப்போ என் அம்மா கிட்ட மாட்டாம காப்பாத்துனது கூட உனக்காக இல்ல. உங்க அப்பா, அம்மா, அண்ணனோட மரியாதைக்காக. நான் எங்க அம்மா, அப்பாவுக்கு ஒரே பொண்ணு. என்னை எப்படி வாழ வைக்கணும்னு அவங்களுக்கு பல கனவு இருக்கும். இப்படி பொறுப்பே இல்லாம அண்ணன் சம்பாத்தியத்துல உட்காந்து சாப்பிடுற ஒருத்தனை மாப்பிள்ளைய செலக்ட் பண்ணுவாங்கன்னு எப்படி நினைச்ச? நீ வீட்டோட மாப்பிள்ளையா செட்டில் ஆகவும் எங்க அப்பா ஒன்றும் பிசினஸ் பண்ணல. ஜாப்ல இருக்காரு. அதுவும் தனியார் கம்பெனியில. அட்லீஸ்ட் கவர்மெண்ட் ஜாப்ல இருந்தாலாச்சும் அவரோட ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் அந்த வேலையை உனக்கு வாங்கி கொடுக்க முடியுமான்னு பார்க்கலாம். ஆனா எதுக்குமே நீ முதல்ல வேலை செய்யணுமே. யோசிச்சு பாரு சித்து. பி பிராக்டிக்கல். என்னை இனி தொந்தரவு பண்ணாத. என்னன்னு இல்ல, எந்த பொண்ணையுமே கல்யாணம் பண்ணிக்க உனக்கு தகுதி இல்ல. நீளமாக அவள் பேசி முடிக்க, அவன் எந்த பதிலும் சொல்லாமல் அதே இறுகிய முகத்தோடு வந்த வழியே திரும்பி சென்று விட்டான். பெருமூச்சு ஒன்றை விடுத்துவிட்டு தன் ஸ்டடி ரூமுக்குச் சென்று விளக்கையெல்லாம் அணைத்துவிட்டு தன் அறைக்குச் சென்று தாயின் அருகில் படுத்துக்கொண்டாள். கண்கள் மூடி உறக்கத்தை தழுவ முயன்றவளின் நினைவுகளில் சித்தார்த் தான் நிறைந்திருந்தான். இதோ இதே வீட்டிலிருந்து 2 வீடுகள் தள்ளிதான் சேதுவின் குடும்பம் வாடகைக்கு குடியிருந்தது. விவரம் தெரிந்த நாளிலிருந்து அவர்கள் குடும்பத்தோடு பழக்கம் உண்டு. இவள் வீட்டில் ஒரே பெண் என்பதால் மற்ற வீட்டு பிள்ளைகளோடு விளையாடும் பழக்கம் கொண்டவள். சேதுவுக்கும் இவளுக்கும் வயது வித்தியாசம் அதிகம் என்பதால் அவள் விளையாட்டு எல்லாம் சித்துவோடு மட்டும்தான். அவனோடு இன்னும் சில வீட்டு பிள்ளைகளும் சேர்ந்துதான் எப்போதும் விளையாடுவார்கள். சாதுவின் 10வது வயதில் சேதுவின் அப்பா சக்கரவர்த்தி புது வீடு கட்டி முடித்து தன் குடும்பத்தை அங்கே மாற்றிக்கொண்டு சென்று விட்டார். 14 வயது சித்து சிறு பிள்ளை போல் இந்த வீட்டை விட்டு வரமாட்டேன் என்று உருண்டு பிறண்டு அழுததை அந்த தெருவே வேடிக்கை பார்த்தது. சேதுதான் அவன் முதுகில் 2 அடி வைத்து இழுத்துச் சென்றான். அவன் அடம் பிடித்ததை பார்த்து அவளுக்கு அப்போது சிரிப்புதான் வந்தது. அம்மா, பாருங்களேன், சின்ன பையன் மாதிரி அழுகிறான். வாடகை வீட்டை விட்டுட்டு சொந்த வீட்டுக்கு போறோம்னு சந்தோஷப்படுவானா, இப்படி அழுவானா என்று கேட்டு விழுந்து விழுந்து சிரித்தாள். அவனுக்கு பழகினவங்களை விட்டுட்டு போறோம்னு கவலை. பணத்தோட அருமையெல்லாம் புரியறப்போ இந்த கஷ்டமெல்லாம் இருக்காது என்றார் அவள் அம்மா. அப்போ இல்ல, இப்போ வரைக்கும் அவனுக்கு பணத்தோட அருமை தெரியலம்மா, தனக்குள் சொல்லிக் கொண்டாள் சாதனா. அவர்கள் இங்கிருந்து சென்ற பிறகு கொஞ்ச நாட்கள் இரு வீட்டிற்கும் தொலைபேசி தொடர்பு இருந்தது. பிறகு மெல்ல மெல்ல அதுவும் விட்டு போனது. சாதனா கல்லூரியில் சேர்ந்த 4 நாட்கள் ஆன நிலையில் அவளோடு படிக்கும் ஒரு பெண்ணை அழைத்துச் செல்ல காரில் வந்தான் ஒருவன். அவனை கண்டதும் அவளுக்கு உற்சாகம் பொங்கியது. வேகமாக அவனிடம் ஓடி மூச்சு வாங்க நின்றாள். அண்ணா அண்ணா, நீங்க சேது அண்ணா தானே? அவளை புரியாமல் பார்த்தான் சேது. ஆமா, நீ? என்ன தெரியலையா அண்ணா? நான் சாதனா, தில்லை நகர்ல. ஏய் சாது, எப்படி இருக்க? நல்லா வளர்ந்துட்டியே, அடையாளமே தெரியல என்று சொல்லி சிரித்தான். அவர்கள் அங்கிருந்து சென்றபோதே சேது கல்லூரி இறுதி ஆண்டில் இருந்ததால் அவன் முகம் அவ்வளவாக மாறவில்லை. ஆனால் 10 வயது குழந்தையாய் அவளை பார்த்தவனுக்கு இப்பொழுது 17 வயதில் குமரியாகி நின்றவளை அடையாளம் தெரியாததில் வியப்பில்லை அல்லவா? இருவரும் பரஸ்பரம் நலம் விசாரித்து வீட்டினரின் நலத்தையும் விசாரித்து கொண்டார்கள். அப்போதுதான் அவள் பார்வை அந்த பெண்ணிடம் சென்றது. அவள் சிநேகமாக புன்னகைத்தாள். உங்களை கிளாஸ்ல பார்த்திருக்கேன் என்றாள் சாதனா. அதான் 2 பேரும் ஒரே கிளாஸ்ன்னு தெரிஞ்சிடுச்சுல்ல. அப்புறம் என்ன நீங்க வாங்க போங்க எல்லாம். ஐயம் மீரா. கையை நீட்டி அவளை புரியாமல் பார்த்தாள் சாதனா. அண்ணா, உங்களுக்கு ஒரே ஒரு தம்பிதானே? அவள் கையை பிடித்து கொண்டே யோசனையோடு கேட்டாள். என் முதலாளியோட பொண்ணுமா? சட்டென்று மீராவின் கையை விட்டாள் சாதனா. காரையும் அவளையும் மாறி மாறி பார்த்தாள். என்ன ஆச்சு? இல்ல, எங்க அம்மா காலேஜுக்கு அனுப்பும்போது சொல்லியே அனுப்புனாங்க, பணக்காரங்க பசங்க கிட்ட எல்லாம் பழக்கம் வச்சுக்க கூடாதுன்னு என்றாள் மெல்லிய குரலில். சிரித்து விட்டாள் மீரா. அண்ணன் சொன்னதை மறந்துடு. நான் சேது அண்ணனோட தங்கச்சி மட்டும்தான். இப்போ ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? மீண்டும் கையை நீட்டினாள் மீரா. அவள் மிரண்ட விழிகளோடு சேதுவை பார்க்க அவன் சிறு தலையசைப்போடு கண்கள் மூடி திறந்தான். எப்போதுமே அவளுக்கு சேதுவின் மேல் நல்ல மதிப்பு உண்டு. அவளுக்கு மட்டும் இல்லை, அவள் அப்பா, அம்மா, அந்த தெருவாசிகள் எல்லோருக்கும் அவனை மிகவும் பிடிக்கும். அதனால் அவன் மேலிருந்த நம்பிக்கையில் மீராவின் கையை பற்றினாள். இதோ இன்று வரை அந்த நம்பிக்கை பொய்யாகவில்லை. அவள் வாழ்வில் கிடைத்த மிகப்பெரிய பொக்கிஷம் மீரா. ஆனால் சித்து, மீராவின் கைப்பிடிக்க சேது தந்த நம்பிக்கை நிச்சயமாக தன் தம்பியாகவே இருந்தாலும் சித்துவின் கைப்பிடிக்க தரமாட்டான். அப்படி இருக்கும்போது இது எப்படி சரிவரும்? அவனை நம்பும் ஒரு ஆள் கூட இல்லாத போது தான் மட்டும் எப்படி நம்ப முடியும்? சிறு துளி கண்ணீர் அவள் விழியை கடந்து தலையணையில் இறங்கியது. அவனை மனதிலிருந்து வலுக்கட்டாயமாக ஒதுக்கி வைத்துவிட்டு உறக்கத்தை தழுவிக்கொண்டாள். அவள் உறங்கியதை உறுதி செய்து கொண்டு அவள் கண்ணீர் தடத்தை துடைத்து விட்டார் அவள் அம்மா.
அவனை நம்பும் நபர் யாரும் இல்லை என்று அவள் வருத்தத்தை போக்கவே என்பது போல் மறுநாளே சித்துவின் முன் அமர்ந்திருந்தான் அவன். யார் அவன்? தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்க, கதை கேளுங்க. மீண்டும் சந்திப்போம்.